இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளை விட நம்முடைய ஆண்டவர் நமக்குள் பெரியவராய் இருக்கின்றார். அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர், நம்மை சூழ்ந்திருக்கிறவர், நம்மோடு கூடவே இருக்கிறவர். அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூடவே இருக்கிறவர் அவர். நன்றி அப்பா, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. ராஜாதி ராஜ நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. கர்த்தர் நாளெல்லாம் நம்மை தம்முடைய செட்டை நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த நாளிலும் காலை முதல் இம்மட்டும் தேவ கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. காலை முதல் இம்மட்டும் கர்த்தருடைய தயவு நம்மை நடத்தி இருக்கிறது. காலை முதல் இம்மட்டும் கர்த்தரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah. Hallelujah. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. 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 கர்த்தருடைய கிருபையினால் நாம் ஒவ்வொரு நாளிலும் பிழைத்திருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். நம்முடைய நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே நம்முடைய நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளை விட கர்த்தருடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை அழைத்தவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லார் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும், அவருடைய சமூகம் நம்மை நிரப்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை விடுதலையோடு ஜெபிக்க வைக்கிறவர். கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை விடுதலையோடு துதிக்க வைக்கிறவர். எல்லாரும் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாய் நாம் வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாய் வந்திருக்கிறோம். எல்லாருடைய சிந்தனைகளையும் கர்த்தரை ஒருவரை மாத்திரமே நோக்கி இருப்பதாக. வேற எதையும் நாம் நினைக்க வேண்டாம், வேற எதையும் நாம் யோசிக்க வேண்டாம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் வருகிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வீட்டிலே நாம் வாசமாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய வீட்டிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வீடு என்பது நம்முடைய சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோத்திரம். நாம் கர்த்தருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள். அவர் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். Thank you Jesus.
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உமது கிருபை என்றும் உள்ளது அப்பா. உமது கிருபையினால் எங்களை அழைத்தவரே நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். Thank you Jesus. Hallelujah. 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 உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மை ஜெபிக்க வைத்து கர்த்தர் ஜெபத்தின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். ஆவியானவர் ஒருவரே நம்மை நடத்தட்டும். அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நடத்தட்டும். எங்கள் நல்ல ஆவியானவரே எங்கள் அத்தனை பேரையும் ஆளுகை செய்க. இப்பொழுதும் கனெக்ட் ஆகியிருக்கிற இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த லிங்க்ல எங்களோடு கூட இணைந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருப்பதற்காக சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை உமக்கே மகிமை ஆண்டவரே. சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு ஆவியானவருடைய சமூகத்திற்குள் நாம் வருவோம். அபிஷேகம் பெறாதிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் வாஞ்சியுங்கள். என கடைசி நாட்களிலே எழுப்புதல் என்பது ஒரு அபிஷேகம். எழுப்புதல் என்பது முழுக்க முழுக்க அபிஷேகம். இது மாம்சத்தில் நடக்கிற காரியம் அல்ல. எழுப்புதல் என்பது அபிஷேகம். நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எழுப்புதல் என்பது ஒரு மகிமையான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை சார்ந்ததுதான் எழுப்புதல். ஆகினாலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுதுதான் 120 பேர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. எழுப்புதல் என்பது அபிஷேகம். இது மாம்சத்திலே ஜெபிக்கிற காரியம் அல்ல. ஆவியானவரால் நடத்தப்படுவதுதான் எழுப்புதல். மாம்சத்தில் அறிவுபூர்வமாய் செய்கிற காரியம் அல்ல. ஆவியானவரால் நடப்பிக்கிற காரியம் தான் எழுப்புதல். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஷாந்தரா து மீதரா கதாகோ போலோ மியாந்தி மிஹாலா ஹாத ரோகிதா கே ரஹிலாபா கலோகோ ஷோமாராதி ராதி பீதரா ஹந்த ரோகி தரிகி பிலாத ராகாலாகா மலாகரோ மிஷி பாமாரி பிலாத ரோஹி மாலாக தரந்து தி மிலாதரி ராது மிஹிந்த ராகோ தோஹி மாகா ஷமா கராகோ லோதோ பியாந்தி. ஓ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுங்க. இந்த நாள் ஒரு மகிமையின் நாளா இருக்கட்டும். ஒவ்வொருவரும் மகிமையின் பிரசனத்துல ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்களாக. இன்னைக்கு ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் நீங்க டேக் ஓவர் பண்ணும்படி உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டோம். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் இன்னைக்கு அத்தனை பேரையும் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆளுகை செய்யுங்க. இதுல கனெக்ட் ஆயிருக்கிற அத்தனை பேரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவர் மூலமாய் நீங்க மகிமைப்படுவதற்காக சோத்திரம். சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்.
சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. சோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்முடைய எழுப்புதலின் வல்லமையை, அபிஷேகத்தை ஆண்டவர் தேசத்திலே விளங்க பண்ண வேண்டும். நாம் ஏறெடுக்க போகிற அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் வெளியரங்கமான பதிலை தந்து சீக்கிரத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்திலே நம் கண்கள் காணத்தக்கதாய் ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். Thank you Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். அவரே பெரிய காரியங்களை செய்கிறவர், அவரே தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். இந்த நாளிலும் கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒருவரே மகிமைப்படும்படியாக நமக்கு நடுவில் இருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். கர்த்தருடைய கரங்களிலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஏர்னஸ்டை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்களை அளவு கடந்த அன்பினால் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இவ்வேளைக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜூம் கால் மூலமாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். விசேஷமாக எழுப்புதலின்காக தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவதற்கு, ஆத்துமாக்கள் ரட்சிப்படைவதற்கு எழுப்புதல் எந்த அளவுக்கு செயல்பட இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தாசர் மூலமாக எங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருக்கரத்திலே தருகிறோம். வர இருக்கிறவர்களையும் நீர் அதி சீக்கிரத்திலே கொண்டு வரும். இவளிலும் நீ அடியான் மூலமாக பாரப்படுத்துகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும், ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீ வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இப்போது நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி இருக்கிறதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவர்களை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடியால் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஜெப விண்ணப்பங்களை உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நீர் அதை செவிமெடுத்து கேட்டு சீக்கிரத்திலே பதில் தந்து ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜூம்காலின் ஜெப ஐக்கியத்தின் ஆரம்பம் முதல் முடிய மட்டும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி வழி நடத்தும். சகலத்தை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எழுப்புதலுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதான பாத்திரங்கள், கர்த்தர் தமது பிள்ளைகளை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறதுல பல குவாலிட்டிஸ் இருக்கிறது. எழுப்புதலை கர்த்தர் ஊற்றி அதை தங்க வைத்துக் கொள்வதற்கு
தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டிய விசேஷமான சில தகுதிகள். இது மிக முக்கியமான. அப்போஸ்தலர்களை கர்த்தர் பண ஆசை இல்லாதவர்களாய், பொருள் ஆசை இல்லாதவர்களாய் கர்த்தர் வச்சிருந்தார். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். பண ஆசையோ பொருள் ஆசையோ இல்லாதவர்களா இருந்தாங்க. பிறவி சப்பானி பேதுருவிடத்துல பிச்சை கேட்கும் பொழுது, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று பேதுரு சொல்றார். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. இது 3ஆம் அதிகாரத்தின் செய்தி. 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் யாவரும் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருவனும் தனக்குண்டானதை தனக்குள்ளது என்று சொல்லவில்லை. ஆஸ்திகளையும் வீடுகளையும் வைத்திருந்தவர்கள் அதை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வச்சாங்க. ரொம்ப அருமையான விஷயம். 3ஆம் அதிகாரத்துல வெள்ளியும் பொண்ணும் அவர்களிடத்தில் இல்லை. 4ஆம் அதிகாரத்திலே ஆஸ்திகளை உடையவர்கள் அதை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அப்போஸ்தலர்கள் கேர்ஃபுல்லா இருந்தாங்க. பண ஆசை இல்லாதவங்களா, பொருளாசை இல்லாதவங்களா இருந்தாங்க. ஆஸ்திகளை கொண்டு வந்தவர்களை விசேஷமாய் கனப்படுத்தல. ஆஸ்திகளோடு வந்தவர்கள் வீட்டை விட்டு பெரிய தொகையோடு வந்தவங்களை அப்படியே வரவேற்கல. பாதத்துல வச்சுட்டு போக சொன்னாங்க. அங்க அப்படி வச்சுட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்ப இதுல என்ன தெரிகிறதுனா, அவங்க பண ஆசையோ பொருள் ஆசையோ இல்லாதவர்களா இருந்ததுனாலே பணத்தை நிறைய கொண்டு வந்தவங்கள பெரிய மனுஷர்களா அவங்க பார்க்கவே இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்த்தாங்க. இதுதான் எழுப்புதலுக்கு மிகப்பெரிய, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தகுதி. பண ஆசை இல்லாதவர்களாய், பொருள் ஆசை இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பண ஆசையும் பொருளாசையும் ஊழியத்தையும் அபிஷேகத்தையும் கெடுத்து போடும். பண ஆசையும் பொருளாசையும் இன்றைக்கு நிறைய ஊழியர்களை வீழ்த்தி விட்டது. பண ஆசையும் பொருளாசையும் இன்னைக்கு நிறைய தேவ மனுஷர்களை ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளிவிட்டது. அதனால அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதலை கொண்டு வருவதற்கு பண ஆசை பொருளாசை இல்லாதவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். அதற்காக இந்த நேரத்திலும் கீழ்கட்டளையில இருக்கிற சிஸ்டர் பரிமளா டேனியல் இருக்கீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் ஜூம் மீட்டிங்ல தகப்பனே எங்களை ஒன்று சேர்த்து தகப்பனே அப்பா எங்களை ஜெபிக்க வைத்ததற்காக நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று எழுதியிருக்கிற வண்ணமாக தகப்பனே அப்பா எங்களுக்கு இந்த பண ஆசையோ அப்பா பொருளாசையோ இல்லாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியர்கள் யாரும் இதில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. வருகையிலே அப்பா வருகை நேரத்திலே அப்பா பணப்பிரியராயும் ஜனங்கள் கடைசி காலத்துல அப்பா அப்பா எல்லாவித இந்த துர்க்குணத்தோடு இருப்பாங்கன்னு எழுதி இருக்குதே தப்பா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பண ஆசையினால எந்த ஊழியர்களோ விசுவாசிகளோ விழுந்து விடாதபடி நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பணத்தாலோ அப்பா பொருளாலோ எங்களால பரலோகத்துக்கு செல்ல முடியாதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி அப்பா நாங்கள் உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ளும் போதுதான் தகப்பனே அப்பா பரலோகத்துக்கு அப்பா எங்களால நுழைய முடியும் தகப்பனே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களுடைய
பார்வையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்க நடக்கையை பரிசுத்தப்படுத்துங்க. வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு நடக்கையும் எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. இப்படி நடக்கணும், இப்படி போகணும்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எவ்வளோ ஊழியர்களை நாங்க பாக்குறோம் தகப்பனே. அப்பா, இந்த பண ஆசையாலும் பொருளை ஆசையாலும் தகப்பனே எவ்வளவு பெரிய பெரிய சர்ச்சஸும் தகப்பனே அப்பா தடுமாறி அப்பா அப்பா உங்களுடைய வார்த்தை விட்டு விலகி இருக்கிறத நாங்க பாக்குறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதுல இருந்து நாங்க வெளியே வந்தோமே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க வாழ்நாள் முழுவதும் தகப்பனே நாங்கள் பரிசுத்தமா இருந்து தகப்பனே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக ஜீவிக்க அப்பா, இந்த மண்ணான உலகத்திற்காக நாங்கள் வாழாமல் தகப்பனே, எங்கள் மாம்சத்திற்காக நாங்கள் வாழாமல் தகப்பனே, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ நீங்கள் கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இதல்ல தகப்பனே, இதிலும் மேலானவைகளை நாங்கள் தேட நீர் கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த நேரத்திலும் தகப்பனே நாங்கள் எங்கள் நிலையை விட்டு மாறாதபடி அப்பா, எந்த சாத்தானின் எந்த வஞ்சக பேச்சுக்கோ புகழ்ச்சிக்கோ நாங்கள் அடிமையாகாதபடி நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளும் தகப்பனே அப்பா, ஊழியக்காரர்களும் தகப்பனே எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டு அப்பா, இந்த கொரோனா பீரியட்ல நாங்கள் எல்லாரும் அப்பா எங்களை எல்லாரையும் நீர் பரிசுத்த பண்ணி கொண்டு இருக்கிறீர். நீர் எங்களை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீர். ஒரு சுத்திகரிப்பு நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பணமோ பொருளோ எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. நித்திய ஜீவனாகிய நீர் எங்களுக்கு போதும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதை நாங்கள் பற்றி கொண்டு அப்பா எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாக ஓடி முடிக்க, ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்கப்பா. எங்களோட நோக்கம் எல்லாமே பரலோகம், பரலோகம், பரலோகம் தான்ப்பா எங்களோட நோக்கம். அதற்கு எந்த தடையோ எந்த ஆசைகளோ பணமோ எதுவும் எங்களை தடை செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக ஊழியர்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. புறஜாதியாருக்கு அப்பா நாங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்ல நீர் கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் மிகவும் பெரியவர் அப்பா. அப்பா, நீர் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. அப்பா, நீங்க நினைச்சா ஒரே நிமிஷத்துல எல்லாவற்றையும் மாற்றி போட உங்களால் கூடும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க. சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொரோனாவுக்கு பின்பு அப்பா சபைகள் ஒரு எழுப்புதலில் தகப்பனே அப்பா பற்றி எரிகிற தீயை அப்பா எங்கள் சபைகளிலே போடுங்க தகப்பனே. ஒரு நல்ல சபையை எங்களுக்கு கொடுத்து தகப்பனே இந்த எழுப்புதல் கூட்டத்திலும் எங்களையும் ஒரு பாத்திரமாக நீர் செலக்ட் பண்ணி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கிருந்து எழுப்புதல் தீ இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் தகப்பனே. அப்பா, பாஸ்டருக்கு நீர் கொடுத்த தரிசனம் நிறைவேற வேண்டும் தகப்பனே. எங்கள் கண் அதை காண வேண்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் ஆயத்தப்பட்டு எங்களோடு கூட ஒரு கூட்டத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல துதிகான மகிமைக்கு நீர் பாத்திரராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அவைகளுக்கு எல்லா தேவ பிள்ளைகளையும் எழுப்புதலின் பாத்திரங்கள் அத்தனை பேரையும் அதற்கு விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ள போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அடுத்தது எழுப்புதலின் பாத்திரம். ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் இருக்கும். ஒரு வைராக்கியம், ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்திலே வந்து தீமத்தை வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கிறார். அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது
அவர் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்கள் யாவரோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சம்பாஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் இப்படி பார்க்கிறோம். அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டார். அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அந்த பட்டணத்திலே சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்கள் யாவரோடும் ஆண்டவரை குறித்து பேச இந்த வைராக்கியம் வரணும். ஐயோ, என் ஜனங்கள் இத்தனை விக்கிரக ஆராதனை பண்றாங்களே, எங்கள் தேசத்து ஜனங்கள் இவ்வளவு பாவத்தில் இருக்கிறாங்களே, எங்கள் தேசத்து ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே என்ற ஒரு வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியம் நமக்குள் வரும்போதுதான் அவன் எழுப்புதலின் பாத்திரமாய் ஆண்டவருக்காக விளங்க முடியும். பவுலை கர்த்தர் ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனாய் வச்சிருந்தார். அதான் அவர் மூலமாக அதை எழுப்புதல் தீ ஒவ்வொரு இடத்திலும் பற்றி கொண்டே இருந்தது. இந்த வைராக்கியம் எல்லாருக்குமே வைராக்கியம். பாவத்தை பார்க்கும் பொழுது அதற்கு எதிராக ஒரு வைராக்கியம் வரணும். அசுத்தத்தை பார்க்கும் பொழுது அதற்கு எதிராக ஒரு வைராக்கியம் வரணும். தவறான காரியங்களை பார்க்கும் பொழுது அதற்கு எதிராக ஒரு வைராக்கியம் வரணும். நம்ம அதை பார்த்து கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. அதற்கு எதிராக ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். அவைகள் கட்டோடு ஒழிந்து போக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். இந்த இடத்துல நமக்கு நடுவில் பிரதர் பால் ராஜ்குமார் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கீங்க. பிரதர் பால் ராஜ்குமார் அந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் நிச்சயமாகவே என்னை எழுப்புதல் தீயை அப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக பிரதர் பால் ராஜ்குமார் சோமன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கெங்கயோ இருந்த எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே உங்களுடைய அன்பினால் இணைத்து ஆண்டவரே உண்மை துதிக்க, உண்மை விண்ணப்பிக்க, சமூகத்தை காத்திருக்க தந்த இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அருமையாய் பார்த்து சொன்னது போல் தகப்பனே, இந்த வைராக்கியத்தை எங்கள் உள்ளங்களில் தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வைராக்கியம் ஒரு காரியம் எங்கள் உள்ளங்களிலே காணப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களுக்கு உண்டான அந்த ஆண்டவரே இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் அன்பை, இயேசுவின் இரக்கத்தை, இயேசு எங்களுக்காய் ஆண்டவர் எங்களுக்காய் பாடுபட்டதை நாங்கள் அநேகருக்கு சொல்லத்தக்கதான ஒரு 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 வைராக்கியமான எண்ணம், வைராக்கியமான ஒரு வாஞ்சை எங்கள் உள்ளத்திலே நீங்கள் அது கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, எங்களை இம்மட்டுமாய் அழைத்தீர், இம்மட்டுமாய் எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தீர், இம்மட்டுமாய் எங்களை காத்து கொண்டீர். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்குள்ள இருந்தீங்க. கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினால் நிரப்பப்பட்டோமே, எல்லாவற்றும் எங்களுக்கு போதுமானவர்களாகவே இருந்தீரே தகப்பனே. இந்த ஜனங்களுக்காய் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் பரிதபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஒரு பரிதபிக்கிறதான ஒரு காரியத்தை, ஒரு வாஞ்சை எங்கள் உள்ளத்திலே தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வைராக்கியம் கொண்டு அநேகருக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆண்டவரை, கிறிஸ்துவுக்காய் வாழ, இயேசுவுக்காய் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய நீர் கிருபை கொடுங்க. சாட்சியின் ஜீவித்தின் மூலமாய் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை கொடுங்க. அநேகருக்கு கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய நாமத்தை சொல்ல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசன்னம் பண்ணி நாங்கள் செய்ய கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சமூகத்திலே நாங்கள் எங்களை நோக்கி எங்களை தாழ்த்தி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உமது கிருபை எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. அந்த வைராக்கிய வார்த்தையை எங்கள் உள்ளத்திலே கொழுந்து விட்டறிய கிருபை தருவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இனி வரக்கூடிய புதுமையான காலங்களிலே கூட கர்த்தாவே எங்கள் உள்ளங்கள் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு சாட்சியாய் ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, உமக்கு நாங்கள் ஒரு வைராக்கிய வாஞ்சையாய் காணப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்பட எங்களை நீர் உருவாக்கும் ஆண்டவரே. கிருபை தருவீராக. காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாகவே இந்த ஆவிக்குரிய வைராக்கியம் ஆண்டவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும். வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கின்றார். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்பா. இந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரும் வைராக்கியம் உள்ளவர்களாய் உமக்காக எழும்பணும் அப்பா. ஒவ்வொருவரும் வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்ப வேண்டும். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். Thank you Lord. Hallelujah. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். Thank you Jesus. Hallelujah. இந்த நாட்களில் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஜெபத்தையே பிரதானப்படுத்தணும். அதை விட பிரதானமானது எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து அதற்கு பெரிய ஒரு முன்மாதிரி. மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்னு பார்க்கிறோம். லூக்கா 6:12 அவர் சாயங்காலமான போது மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்னு பார்க்கிறோம். லூக்கா 9:28 அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, மறுரூபமானார்னு பார்க்கிறோம். லூக்கா 5:15-16 அவருடைய உபதேசத்தை கேட்கவும் தங்கள் வியாதிகள் நீங்கி தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சென்று ஜெபம் பண்ணினார்னு பார்க்கிறோம். ஊழியம் இருந்தாலும் ஊழியத்தை விட ஜெபம் முக்கியம் என்பதில் அவர் கவனமா இருந்தார். அவருடைய உபதேசத்தை கேட்க நிறைய பேர் காத்துட்டு இருந்தார். ஆனால் அவரோ வனாந்தரத்துக்கு போய் தனித்து ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஊழியத்தை விட ஜெபம் முக்கியம் என்பதை நினைச்சார். பேதுருவும் யோவானும் அவர்கள் தினந்தோறும் 9ஆம் மணி வேளையில் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஜெபிக்கிறதற்கு ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணி ஜெபிக்க போனார்கள். பவுல், சீலா போன்றவர்கள் ஆற்றங்கரையோரத்தில் தங்கள் வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்திற்கு போனார்கள் பார்க்கிறோம். வழக்கமாய் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை வச்சு ஆற்றங்கரையில போய் ஜெபிச்சார். எல்லா எழுப்புதலின் பாத்திரம். எழுப்புதலுக்கு தேவை ஆழமான ஜெபம். ஆழமான ஜெபம் ஜெபத்தையே மூலதனப்படுத்தும். ஜெபத்தை விட முக்கியமா வேற எதையுமே நினைக்க கூடாது. ஜெபத்தை விட முக்கியமா வேற எதையுமே யோசிக்க கூடாது. எல்லாத்தை விட ஜெபந்தான் முக்கியம். எல்லாத்தை விட ஜெபந்தான் முக்கியம். அதை விட முக்கியமா வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கணும். அந்த ஜெபத்தை விட முக்கியமாய் நினைக்கிறது எதுவுமே நினைக்க கூடாது. மற்ற எல்லாமே பின்னாலதான். ஜெபந்தான் எல்லாத்தை விட பிரதானமானது. அதுக்காக ஜெபத்தை விட முக்கியமாய் வேற எதையுமே நம்ம நினைக்க கூடாது. அதற்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பாமை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே எங்களது ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் அப்பா உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. எங்களது ஜெபத்தை தள்ளாமலும் ஆண்டவரே உமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வேதத்துல அப்பா தகப்பனை எங்கெங்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீ பெரிய காரியங்களை நீ செய்திருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய முன்மாதிரியாய் ஆண்டவரே ஜெப வாழ்க்கையில நீர் எங்களுக்காக நீர் அப்பா நீர் வாழ்ந்திருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் ஐயா தகப்பனே. இந்த எழுப்புதல்ல ராஜா எங்களை இணைத்திருக்கிறீர் சுவாமி. இந்த எழுப்புதல்ல நாங்களும் ஆண்டவரே அப்பா தகப்பனே எழுப்புதலின் பாத்திரங்களாய் விளங்குவதற்கு ஒரு ஆழமான ஆண்டவரே ஜெப அபிஷேகம் தேவையா இருக்கிறதே அப்பா. ஆண்டவரே அதையே நாங்கள் மூலதனமாய் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அப்பா செய்ய வேண்டியதாக இருக்கிறதே ராஜா. இந்த நாட்கள்ல தகப்பனே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஜெப அபிஷேகத்தை ஆண்டவரே என் மேலையும் எங்கள் மேலையும் இன்னுமா இந்த
எழுப்புதல பாத்திரங்களாய் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே ஒரு விசேஷமான ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே ராஜா, அப்படிப்பட்ட நல்ல அபிஷேகத்தை, ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. நாங்க மணிக்கணக்கா நாங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட நேரத்தை செலவிடணும் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்கள் அப்பா அந்த பெந்தேகோஸ்தே நாளில் பெற்ற அந்த முன் மாரியை ஆண்டவரை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக 10 நாள் காத்திருந்து ஜெபித்தார்கள் அப்பா. அப்படி காத்திருந்ததுனால அந்த அப்பா வல்லமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக தகப்பனே அவர்கள் உம்மிடத்தில் ஜெபித்தார்கள் அப்பா. அந்த அற்புதங்கள் செய்தது நிமித்தமாக ஏற்பட்ட எதிர்ப்புகள்ல தகப்பனே அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது அப்பா. ஆண்டவரே அப்படியாக ஜெபித்தார்கள் நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, அப்படியாக தகப்பனே அப்பா எங்கெல்லாம் ஜெபித்தார்கள் அந்த இடத்துல எல்லாம் பெரிய காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. அப்படியாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஜெபித்தார்கள். அவ்வளவு ஆண்டவரே அப்பா காயப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவர்கள் பாடி துதித்து ஜெபித்த பொழுது அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது ஆண்டவரே. கதவுகள் திறந்தது, இரும்பு சங்கிலிகள் எல்லாம் ஆண்டவரே கட்டு அவிழ்ந்ததுன்னு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல அப்பா ஆண்டவரே சிறைச்சாலை அந்த காவலர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்பா. அவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவரே. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஆண்டவரே. மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டதாப்பா. ஓ ஷதரபாபா ரிமலா தரிபி கபாபாபா ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஜெப அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மோடு கூட நேரத்தை நாங்கள் செலவழித்து இந்த எழுப்புதலுக்காக ஆண்டவரே அதிகமாக ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகத்தை அப்பா என் மேலும் எங்கள் ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுவீராக ஐயா. நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் மூலமாக நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெபத்தின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சபை ஊக்கமாய் ஜெபித்த பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருந்த அந்த நேரத்துல அப்பா ஆண்டவரே சபை ஊக்கமாய் ஜெபித்த பொழுது அந்த சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை அப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே தேவதூதன் அப்பா மூலமாக ஆண்டவரே சிறையிலிருந்து தேவரே நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. எங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் பெரிய காரியங்களை செய்ததை நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே எங்கள் மூலமாய் இந்த ஜெபத்தை ஆண்டவரே எங்களை ஜெபிக்க வைத்து பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துறோப்பா. நன்றி செலுத்துறோப்பா. கட்டாயமாக நீங்களை அதிகமாய் நீங்க ஜெபிக்க வைக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. அம்மையானவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Jesus. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மகிமையான ஜெப ஆவி ஒவ்வொருவர் மேலும் பற்றி எரியும். நம்ம ஜெபத்திற்காகவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஊற்றி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜான் ஹைட் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெபிக்க உட்கார்ந்தால் 40 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிப்பார் என்று சொல்லி அவர்களை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. இது போல ஜெப மனுஷர்களைத்தான் கர்த்தர் எழுப்புதல பயன்படுத்தினார். சார்லஸ் ஃபின்னி போன்ற எல்லாரும் ஜெபத்திலே மணிக்கணக்கிலே தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தவர்களாகவே இருந்தார்கள். இவான் ராபர்ட்ஸ் எல்லாம் ஜெபத்திலே அதிக நேரம் செலவிட்டவர்களாக இருந்தார். ரீஸ் சவல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் பரிந்துரை செய்து விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார் என்று வேதம் சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். டேவிட் பிரனாட், இப்படி நிறைய பேர் எல்லாருமே எழுப்புதல் மனுஷன். இவங்க எல்லாருமே ஜெபத்துல மட்டும்தான் சாதிச்சாங்க, எதுவுமே கிடையாது. ஜெபம் ஒன்றுதான் மூலதனம். ஆண்டவர் அதான் நமக்கு சொல்றார், ஜெபந்தான் நமக்கு மூலதனம். கர்த்தர் எனக்கு இதுக்கு முன்பதாக எனக்கு பர்சனலா ஒரு நாள் சொன்னார், நீ ஜெபத்துல நீ உன் டைமை இன்வெஸ்ட் பண்ணுனார். அந்த வார்த்தையை சொன்ன, இன்வெஸ்ட் பண்ணுனார். உன்னுடைய நேரத்தை ஜெபத்துல இன்வெஸ்ட் பண்ணுன்னு கிட்ட ஒரு நாள் கர்த்தர் தெளிவா பேசினார். அப்பதான் அதனுடைய வேல்யூவை நான் யோசிச்சேன். அப்பதான் அதனுடைய காரியங்களை புரிந்து, நம்முடைய காரியத்துல நம்ம எதோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு எல்லாம் நீங்க உலகம் பேசுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்துல நீ உன்னை இன்வெஸ்ட் பண்ணு, உன்னுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணு. அதான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சேவிங்ஸ். அதுதான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஜெபத்திலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே.
உனக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த எழுப்புதலின் பாத்திரங்கள் என்றைக்குமே சுய பரிசோதனை செய்து தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சுய பரிசோதனை செய்து தங்களையே கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்கும்படி காத்துக் கொள்ளுகிறவர்கள். எழுப்புதலின் பாத்திரம் அப்படிதான் இருப்பாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறபடியால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அவருடைய இருதயம் ஆராய்ந்து பார்க்கிறார். என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் போறேனே என்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கிறபடி இல்லையே என்ற வருத்தம் அவளுக்குள்ளே இருந்துச்சு. நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறனோ அந்த மாதிரி நான் வாழலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு அவருக்குள்ள இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, அதான் தற்பரிசோதனை. நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் என்று அவர் சொல்லவே இல்லை. தான் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் தன்னிடத்தில் இருந்த குறைவுகளை அவர் நினைவு கூர்ந்தார், உணர்ந்தார். அதை வெட்ட வெளிச்சமாய் வெளிப்படையாய் அதை குறித்து வேதனைப்பட்டார். அதான் எழுப்புதலின் பாத்திரம். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு கர்த்தர் சொல்லுவார். இந்த தற்பரிசோதனை நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். நம்முடைய பார்வையில நாம் நீதிமான்களாய் நிற்க கூடாது. ஆண்டவரே, அவரே நீதிமான், நம்மை நீதிமானாக மாற்றுகிறவர். நாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நாம் எண்ணக்கூடாது. நம்மை நாமே ஒவ்வொரு நாளிலும் ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு முன்பாய் கொண்டு வர வேண்டும். நம்மை தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு வர. அதற்காக இந்த நேரத்திலும் சிஸ்டர் ஜாய்ஸ் ரவீந்திரன் ஜாய்ஸ் ரவீந்திரன். அன்பின் பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட சுவாமி ஆண்டவரே, கர்த்தாவே, எழுப்புதலின் பர்சன் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நாங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் வாழும் பொழுது மட்டும்தான் கர்த்தாவே எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே நீங்க இடைப்பட்டு எங்கள் வழியாக நீர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளையிட்டு தர முடியும். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதற்கு என் தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, தரிசிக்கவும் கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ உதவி செய்து வழி நடத்துங்க. ஒருவேளை இது உலகத்திலே கர்த்தாவே, இந்த பாவமான உலகத்துல ஆண்டவரே, ஆவியானவரே, நிறைய கர்த்தாவே காரியங்களிலே சுவாமி ஆண்டவரே பரிசுத்தத்தை ஆண்டவரே இழந்து போகின்றோம் ஐயா. நிறைய விஷயங்களிலே ஆண்டவரே நாங்க பார்க்கிற பார்வைகளாகட்டும், நாங்க பேசுகின்றதான பேச்சுக்களாகட்டும், அல்லது நாங்க சிந்திக்கிற சிந்தனைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் சுவாமி ஆண்டவரே சில நேரங்களிலே எங்களிடத்திலே குறைவுகள் காணப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து நீங்க தூக்கி எறிந்து போடுங்க. ஆண்டவரே, அதற்காக தான் நீங்க கல்வாரி மலையில எங்களுக்காக ரத்தத்தையே சிந்தி சுவாமி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆவியானவரே, நாங்க ஒரு அனுதினமும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே வந்தவர்களாக ஆண்டவரே பரிசுத்தத்தோடு கர்த்தாவே எங்களை காத்து கொள்ளுகிறவர்களாக நாங்கள் காணப்பட என் தேவாதி தேவன் நீர் கிருபை பாராட்டி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் தான் பரிசுத்தவான், நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்கின்றதான பெருமைகள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே தூக்கி எறிந்து போட்டு ஆண்டவரே, ஆவியானவரே
உங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் தாழ்மைப்படுகிறவர்களாக, எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, ஆவியானவரே முழுமையாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சரண்டராக என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான நிலைகளிலே இருக்கிறதான பர்சனை தான் ஆண்டவரே நீங்க எடுத்து நீங்க வல்லமையாக நீங்க எடுத்து உபயோகப்படுத்துகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே கர்த்தாவே அப்படிப்பட்டதான நிலைகளிலே கர்த்தாவே ஆண்டவரே தவறுகள் செய்த போதும் கர்த்தாவே ஆண்டவரே தங்களை கர்த்தாவே அறிக்கையிட்டவர்களாக உடைய சமூகத்துல வந்த பர்சன் ஒவ்வொருவரையும் நீங்க கர்த்தாவே வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்தினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைகளிலே நாங்கள் வாழ ஜீவிக்க என் தேவன் நீங்க கிருபை பாராட்டி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி ஆண்டவரே நீங்க எங்களுக்காக நியமித்த பாதைகளிலே ஆவியானவரே பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உண்மையோடு கர்த்தாவே ஆண்டவரே நாங்க தொடர்ந்து ஓடுவதற்கு நீங்க எங்களுக்கு பலனை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் எந்த சூழ்நிலைகளிலே கர்த்தாவே ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாகட்டும் அல்லது உங்களுடைய வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்கிற ஆண்டவரே பிசாசு எங்களை எந்த விதத்துல கர்த்தாவே கீழே விழத்தள்ளலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அவனுடைய வலையிலே நாங்க விழுந்து விடாதபடிக்கு ஆவியானவரே உங்க கரங்களினால எங்களை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. உங்க கரங்களினால எங்களை பிடிச்சிட்டு ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்க பரிசுத்தத்தோடு இந்த உலகத்திலே வாழுவதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். Thank you Jesus. ஸ்தோத்திரம். தற்பரிசோதனை என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே நிதானித்து நம்முடைய குறைவுகளை அறிந்து உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை தம்முடைய அபிஷேகத்தை நிறைவாய் வைத்து பயன்படுத்துகிறார். இந்த உணர்வுள்ள இருதயம் நம்ம எல்லாருக்கும் எப்பொழுதும் காணப்படணும். எல்லாரும் இப்ப நமக்காக நம்ம எல்லாரும் கேட்கலாமா, ஆண்டவரே எனக்கு இந்த உணர்வுள்ள இருதயம் எப்பவுமே இருக்கணும். எல்லாரும் கேளுங்க. இந்த நேரத்திலும் ஜெபத்துல வெறும் அப்படியே நம்ம ஜாயின் பண்றதல்ல, எல்லாரும் நமக்காக ஜெபிக்கணும். நம்ம தான் அந்த எழுப்புதலின் பாத்திரம். அதனால சிஸ்டர் ஜெபிச்சாங்க. அதே போல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக அவரவர்கள் நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் என்னை நானே நிதானித்து அறிந்து ஆண்டவரே என்னை குறித்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்பா. என்னுடைய ஒரு சின்ன குறைவை கூட உணர்கிற இருதயம் எனக்கு எப்பவுமே இருக்கணும் ஆண்டவரே. சின்ன சின்ன குறைவுகளை கூட நான் கவனமாய் கவனித்து நீங்க பார்க்கிற விதத்துல நான் என்னை பார்க்கத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு இருக்கணும். கேளுங்க ஆண்டவரிடத்து. அப்படி கேளுங்க, ஆண்டவரே நீங்க என்னை பார்க்கிற விதத்துல நான் என்னை பார்க்கத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும். அப்படி கேளுங்க. சாதாரணமா ஆண்டவரே நான் நல்லவனா இருக்கணும்னு போகக்கூடாது. அப்படியெல்லாம் கேட்காதீங்க. அது கேட்கிற விதமே இருக்குது. ஆண்டவரே நீங்க என்ன பார்க்கிற விதத்துல நானும் என்னை பார்க்கத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு டெப்தா கேட்க தெரியணும். அப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு ஆழமான உணர்வை கொடுத்து நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பார்வையில் நான் எப்படி இருக்கிறேனோ அந்த காரியத்தை அறியக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தது பார்க்கும் பொழுது எழுப்புதலின் பாத்திரங்கள். எல்லா ஜனங்களையும் ஒரே மாதிரி பாப்பா. இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்கு வந்துட்டு திரும்புறார். திரும்பி வரும் பொழுது வழியிலே ஒரு பிச்சைக்காரன் பர்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்ங்கிறான். எல்லாரும் அவனை அதற்றாங்க, மற்றவங்க எல்லாம் அதற்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எழுப்புதலின் பாத்திரம். அவர் அவனை அதட்டல, நின்னாரு. அவனை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வாங்க. எல்லாரும் பர்திமேயும் அதற்றாங்க, சத்தம் போடாதேங்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நின்னு அவனை எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அதான் எழுப்புதலின் பாத்திரம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள ஜெபிக்க போறாங்க. பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்கி விட்டார். பிச்சைக்காரன் தானே சத்தம் போறான். ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இல்லை. எங்கிட்ட எல்லாம் காசு இல்லை, சில்லறை இல்லை அப்படின்ட்டு அவன் போல பிச்சைக்காரனுடைய கையை பிடிச்சு தூக்கி விட்டான்.
வெள்ளியும் பொருளும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி பிச்சைக்காரனை கையை பிடிச்சு தூக்கி விட்டான். அந்த இடத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு அது காரணமாய் அமைஞ்சது. இதுதான் எல்லாரையும் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிற ஒரு நிலை. இயேசு கிறிஸ்து பர்திமை என்ற பிச்சைக்காரனை அற்பமா நினைக்கல. பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்தவனை பிச்சைக்காரனை அற்பமாய் நினைக்கல. இன்றைக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏழ்மையான எந்த ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த தாழ்மை, இந்த மனப்பக்குவம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ட்டு நம்ம நிக்க கூடாது. யாரா இருந்தாலும் எந்த அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் போய் உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து பேசுற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். எவ்வளவு கீழ்மட்டத்தில் இருக்கிற ஜனங்களோடும் கூட உட்கார்ந்து அவங்களோட ஆண்டவரை பத்தி பேசக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருக்கும்போதுதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். அதற்காக இந்த நேரத்திலும் கூட நந்தினி சிஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்படணும். மிகவும் கீழ்மட்டமான நபர்களுக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாரம் இருக்கணும். அதற்காக ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நன்றிக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜூம் இந்த இணைப்பின் மூலமாக ஆண்டவரே இந்த எடுப்பதற்காக ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே பல காரியங்களுக்காக நாங்கள் நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அறிந்திருக்கிறேன் சுவாமி. என்னுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீ செவி மடுத்து கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்று பதில் கொடுக்கிறதற்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலே கூட கர்த்தாவே ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே அப்பா, முதலாவது ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தகப்பனே எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே, குறிப்பாய் ஆண்டவரே கீழ் மட்டத்துல காணப்படுகிற எல்லா ஜனங்களுக்குள்ளாக சுவிசேஷம் ஆண்டவரே அறிவிக்கப்பட வேண்டும் ஐயா. தகப்பனே, எந்த ஒரு ஆண்டவரே ஏழை எளியோர் திக்கற்ற அநாதைகள் ஆதரவற்றவர்கள் வருத்தப்படும் மக்கள் நோய் தவிக்கின்ற ஜனங்களுக்காக ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே போய் அமர்ந்திருந்து அவர்களுக்கு ஈக்குவலாக உட்கார்ந்து ஆண்டவரே இயேசுவே உம்மை குறித்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கிருபைகள் ஒவ்வொருவருக்குள் கொடுத்தீராக சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் பார்த்து ஆண்டவரே இவர்களிடத்தில் எப்படி போய் பேசுவது, எப்படி இவர்களுக்கு ஈக்குவலாக நம்ம உட்கார்ந்து பேசுவது என்றெல்லாம் எந்த ஒரு ஹெசிடேஷன் எங்களுக்குள் வரவே கூடாது தகப்பனே. அப்பா, நீர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஆண்டவரே சுவாமிகளோடு தானே சுவாமி நீர் கர்த்தாவை சஞ்சரித்துக் கொண்டிருந்தீரப்பா. இதனால் அவர்களுக்கு தானே ஆண்டவரே தேவையா இருந்தது அல்லவோ ஆண்டவரே இயேசப்பா. அதுபோல அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக சுவாமி, கொடுப்பீராக ராஜா. எந்த ஒரு ஜனங்களையும் கர்த்தாவே அப்பா அவர்கள் தகுதியற்றவர்கள் அல்ல என்று நாங்கள் ஒதுக்கவே கூடாது ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கீழ் மட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தாவே அப்பா அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாழ்மை நிறுவனத்தை நீங்க கொடுங்கப்பா. தாழ்மை நிறுவனத்தை கொடுங்க. உங்களை போல உங்களுடைய சுபாவங்களான அலங்கரித்து எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பெரிய எழுப்புதல் கர்த்தர் தேசத்துல நீ உண்டாக்குவீர் ஐயா. தகப்பனை யாரையும் ஒருவரை கூட ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு இதற்கு பாத்திரம் அல்ல என்று நாங்கள் ஒதுக்கி ஆண்டவரே நாங்கள் ஒரு போது இடம் கொடாதபடி ஆண்டவரே யாராக இருந்தாலும் சுவாமி ஆண்டவரே இயேசுவே அவர்களிடத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் அமர்ந்திருந்தபடி அன்பை கர்த்தாவை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. அப்படி ஆதியின் கனிகளால் எங்களை அலங்கரித்து எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சூத்திரம் ஊரவா சந்துலவரி கவலவரவோ ஷபலவரவா தூலவரி கவலவரவோ ஷந்துலவரி கவலவரவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தவித வேறுபாடுகளும் பார்க்காதபடி ஆண்டவரே அப்பா ஒரே கர்த்தாவை கிறிஸ்துவின் அன்பினால நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய்
கர்த்தாவே அப்பா அந்த சூழ்நிலை அந்த இடத்துல நாங்கள் இருந்தால் எப்படி இருப்போம் என்பதை ஆண்டவரை உணர்ந்தவர்களாய் கர்த்தாவே தகப்பனே அப்பா ஆண்டவரே எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தாவே ராஜா நாங்கள் போய் உங்களுடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே நீர் எதற்காய் இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதையும் ஆண்டவரே நீர் எதற்காய் கர்த்தாவே இந்த உலகத்துல பாடுபட்டு ஆண்டவரே சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர் உடைய மாசற்ற ரத்தத்தை எதற்காய் சிந்தினீர் என்று எல்லாவற்றையும் கர்த்தாவே அவர்களுக்கு சொல்லும்படியான கிருபை தேவரீர் கொடுப்பீராக சுவாமி கொடுப்பீராக தகப்பனே ராஜா அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொண்டே கர்த்தாவை உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தாவை உதவி செய்வீராக அந்த இருதயங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினால ராஜா அவருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் செவிகள் திறக்கப்பட வேண்டும் ஐயா தகப்பனே அப்படிப்பட்ட ஆண்டவரே தாழ்மையின் இருதயம் அன்பு நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக சுவாமி ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே நீர் உங்களுடைய நாட்கள்ல சுவாமி ஆண்டவரே எந்த ஒரு கர்த்தாவே குருடர்கள் செவிடர்கள் ஊமையர்கள் யாரை பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா அதோ வருகையே கூட கர்த்தாவே நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா சீஷர்களும் அதட்டின பொழுது கூட கர்த்தாவே நீர் ஒருபோது சுவாமி ஆண்டவரை அதட்டாதபடி அவர் கொண்டு வரும்படி தன்னிடத்தில் கொண்டு வரும்படியாய் சொல்லி அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து அனுப்பினீரே அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக இறக்கத்தினால எங்களை நிரப்பி நடக்கும்படியாக இந்த வேளையில நாங்கள் செவிக்கிறோம் சுவாமி அப்படிப்பட்ட இறக்க குணம் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் பார்வை எங்களுக்கு வேண்டும் சுவாமி ஆண்டவரே அப்பொழுதுதான் கர்த்தாவே ராஜா ஒரு பெரிய எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கும் ஆண்டவரே அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தாவே மற்ற ஜனங்களுக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர்கள் காண முடியும் ஆண்டவரே ராஜாவே தகப்பனே நீ தாமே ஆண்டவரே அப்பா நீங்க தான் அதை நடத்தணும் சுவாமி நீங்க தான் அப்படிப்பட்ட ஆண்டவரே இருதயத்தையும் அப்படிப்பட்ட எல்லா அவருடைய அன்பினால எங்களை கல்வாரின் அன்பினால நீங்க நிரப்பி நடக்கும்படியாக வேலையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் அப்படிப்பட்ட பார்வை உடையவர்கள் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களை மாத்திரம் தான் நீங்க எழுப்புதலில் ஆண்டவரை மாத்திரமாய் நீர் எடுத்து பயன்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அப்பா அவருடைய சுவிசேஷம் முழுவதும் எங்கும் ஆண்டவரே எங்கும் பரவ வேண்டும் சுவாமி கர்த்தாவே எல்லா மூலையும் முடுக்கெல்லாம் வழியிலே போகிற ஜனங்கள் ஆண்டவரே எல்லாம் நீங்க கொண்டிருக்கிறவர்கள் நடக்கிறவர்கள் எல்லா இடத்திலும் கர்த்தாவே ஏசப்பா அவங்களை குறித்து சொல்லும்படியான கிருபை தேவரி கொடுப்பீராக எல்லாரையும் கர்த்தாவே எங்களுடைய சொந்த சகோதரர்களை போல சகோதரிகளை தேவனுடைய தகப்பனை போல தாயை போல ஆண்டவரே நினைத்து கர்த்தாவே இவர்கள் எல்லாரும் கர்த்தாவே இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வந்து அடைய வேண்டும் என்ற ஆண்டவரே அந்த தாகம் எங்களுக்கு வர வேண்டும் ஐயா தகப்பனே ராஜா ஒருவருக்குள்ள மிஸ் ஆக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நாங்க போகிற இடம் பார்க்கிற இடம் எல்லா இடங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தாவே நாங்கள் சுவாமி ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு உடைய சமூகத்துக்கு வந்து இளைப்பாற வேண்டும் என்று நாங்கள் அந்த ஒரு தாகம் எங்களுக்கு அந்த வாஞ்சை இந்த வைராக்கியத்தை எங்களுக்கு ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நிச்சயமாக எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் எங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நிற்கியே செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதனால் நீ நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து உடைய கரத்துல சகலவற்றை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி அப்படிப்பட்ட பாத்திரங்களா எங்களை மாற்றுவீரா உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் தேவனி பெரிய காரியங்களை செய்ய சகல துதிகர மகிமை ஆற்று ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 Thank you Holy Spirit. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய காரியம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நிச்சயமாகவே நாம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இறங்கி ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவரே யாரா இருந்தாலும் நான் சந்திக்கிற எப்படிப்பட்ட நிலைமையானாலும் பிச்சைக்காரரானாலும் உம்மை குறித்து பேசுகிற ஒரு உணர்வு எனக்கு எப்பவுமே இருக்கணும்பா. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய எழுப்புதலின் பாதையில பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கு கூட பங்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் பவனி வந்த பொழுது
ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிற சிறு பிள்ளைகள் நிறைய பேர் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள் வரும்பொழுது அங்கே ஆர்ப்பரிக்கிற சிறு பிள்ளைகள் அநேகர் இருந்தார். இதை நம்ம ஒரு சாதாரண எமோஷனல் சம்பவமா நினைக்க முடியாது. ஏதோ சின்ன பசங்க ஏதோ ஜாலியா சத்தம் போட்டாங்கன்னு நினைக்க முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது. அதை கண்டு எரிச்சல் அடைந்த பரிசேயர்கள் ஆண்டவரே, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆம் கேட்கிறேன் அப்படின்னார். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்வார். ஆம் கேட்கிறேன். அவங்களுடைய துதியை ஆண்டவர் கேட்கிறேன்னு சொன்னார். தற்செயலாய் நடக்கவில்லை என்பதை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துறார். பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாக பண்ணினீர் என்று வேதத்தில் நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு வேற கேட்டார். அது தற்செயலான சம்பவம் கிடையாது. ஏற்கனவே 8வது சங்கீதத்திலே அதை குறித்து தீர்க்க தரிசனமாய் தாவீது எழுதி வச்சிருக்கிறத இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டினார். அது தற்செயலான விஷயம் கிடையாது. அது தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டதுதான், அது நடந்ததுங்கிறார் இயேசு கிறிஸ்து. சின்ன பிள்ளைகளுக்குள் ஒரு எழுப்புதல். இந்த நேரத்திலே ஒரு மாயக்கணனுடைய மகள் ஜேமி இப்போ சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கும்படி ஜேமி ஜெபம் பண்ணும்படி கேட்கிறார். எங்க எல்லாரையும் ஒன்னா நீங்க கூட்டி சேர்க்கீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்க இடையில ஏசப்பா சிறு பிள்ளைகள் ஒருத்தருக்காக ப்ரே பண்றேன் ஏசப்பா. ஆண்டவரே, நிறைய சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை அறியாம இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே, அநேகர் டிவி பார்த்துட்டு ஆண்டவரே நிறைய பேர் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவரே ஏசப்பா. ஒரு சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க தொடுவீராக ஆண்டவரே ஏசப்பா. சிறு பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்காங்களே ஆண்டவருக்காக நன்றி ஏசப்பா. நீங்க சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, let the little children come to me, do not hinder them சொல்லிருக்கீங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்களோட ராஜ்யத்துக்காக ஆண்டவரே சின்ன பிள்ளைங்களை நீங்க யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஒரு நீங்க ரசிங்க ஏசப்பா. ஆண்டவரே, எழுப்புதெல்லாம் அவங்க ஒரு பங்கா இருக்கா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் மூலியமா அவங்க பெற்றோர்கள் ரசிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் நீங்க யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்காங்களே நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க ஒரு விஷயம் யூஸ் பண்ண போறீங்க நன்றி ஆண்டவரே ஏசப்பா. யாரும் இந்த உலக பிரகாரமான காரியத்துல கெட்டு போகாம ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துல அவங்க எழும்ப நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்களோட ராஜ்யத்துல ஏசப்பா அவங்க பங்கு பெற நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு விஷயம் நீங்க ரசிங்க ஆண்டவரே நீங்க செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஒரு ஜெபத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே படைக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Jesus. சிறு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆண்டவர் அதை இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தினார். அதை கர்த்தர் நம்முடைய நாட்களிலே செய்ய போகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு நாம் மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தீமையிலும் கர்த்தர் எப்பவுமே நன்மைகளை செய்கிற தேவன். இந்த நாட்களிலே கொரோனால நிறைய பேர் மடிந்து கொண்டிருக்கிறார். ஏகப்பட்ட பேர் மடிந்துட்டு இருக்கிறார். நிறைய பேர் மரண பயத்திலேயே சீக்கிரத்துல மரணத்தை சந்திக்கிறார். மரண பயம் நிறைய பேருக்கு. எனக்கு எத்தனையோ பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, போன் பண்ணி பேசுறாங்க. மரண பயம் ஜனங்களுக்குள் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீவர் வந்தாலே மரண பயத்துல தவிக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் அதை ஷேர் பண்ணும்போது தெரியும். இந்த நேரத்திலும் கூட தேவ பிள்ளைகள் டாக்டர்ஸா இருக்காங்க, நர்சஸா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை அழகா யூஸ் பண்ணி தேவ பிள்ளைகளை அவங்கள அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்லி தைரியப்படுத்தி ரட்சிப்புக்குள் நடத்தணும். ஃபெய்த்தை கிரியேட் பண்ணணும். மரணத்திலிருந்து வல்லவர் என்பதை சொல்லணும். கர்த்தர் ஒருவரே மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவர். அதை சொல்லி ஜனங்களை விசுவாசத்தை கட்டி எழுப்ப வைத்து அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும். இதை நர்சஸ் எல்லாம் செய்யலாம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நர்சஸா இருக்கிறீங்க.
டாக்டர்ஸா இருக்கிறவங்க, நர்சஸா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நிறைய செய்யலாம். அதனால இந்த நேரத்தில் கூட நமக்கு நடுவில் மெர்சி நெற்குண்டத்தில் சுரேஷுடைய மனைவி மெர்சி ஜபிமா. பாஸ்டர் அவங்க லைன்ல இல்ல பாஸ்டர், நான் தான் இருக்கேன். சரி, அப்ப நீங்க ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவுகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒன்று கூடி நம்முடைய சமூகத்தில் இருந்துச்சு மூலியமா ஆண்டவரே. அப்பா பவுல் சொல்லுறதுல மாம்சத்திலே நாங்கள் தூரமா இருந்தாலும் ஆவிலே நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் கொடுத்த குறிப்புக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்தில் இருக்கிற ஆண்டவரை யாவரை விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவரை நீர் வந்தீர் ஆண்டவரை. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்க இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே மரண பயத்திலிருந்து ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை விடுவிக்க உம்மாலே மாத்திரம்தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா எல்லா டாக்டர்ஸ்ல இருந்து நர்ஸ்ல இருந்து எல்லாரையும் ஆண்டவரே மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாம நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே இந்த தேசத்தில் நீ கொண்டு அதற்கு உடைய பிள்ளைகளை நீ தகுதிப்படுத்தும்படியாம நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட ஒருவரும் மரிக்க கூடாது. ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி நடத்த வேண்டும். அதற்காக நம்ம பாரப்பட்டு தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தையும் நம்ம ஜெபிக்க போறோம். இந்த கொரோனா என்பது, இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்பது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளம். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் கொரோனா. கொள்ளை நோய்கள் வரும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொன்னது நடக்குது. அவர் சொன்னது கொள்ளை நோய் நடந்தது உண்மையானால் அவர் சொன்னது போல அவர் வரப்போகிறது அதை விட உண்மையாய் நடக்க போகுது. அதான் உண்மை. அவர் சொன்னது ஒன்னொன்னும் நடக்குது அப்படின்றது வரும்போது கொரோனாவை நம்ம ஒரு வியாதியாகவோ கொள்ளை நோயாகவோ நம்ம பயப்படக்கூடிய ஒரு காரியமோ இல்லை. கிறிஸ்துவின் வருகைக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியா தான் இதை நம்ம பார்க்கணும். இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு கன்ஃபர்மேஷன் நடந்துருச்சு. கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபம் என்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் தான் இந்த கொரோனா வந்திருக்கு. கொரோனா வந்தது உண்மையானால் கிறிஸ்து வரப்போகிறது உண்மை. அவர் வருகைக்கு முன்பதாக இருக்கிற அடையாளங்களில் கொள்ளை நோய் மிக முக்கியமானது. இது வந்திருக்கிறது, கிறிஸ்து வரப்போகிறார். இந்த நேரத்தில் உலகம் நோயை பார்த்து இப்படி தடுமாறுகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற உணர்வுக்குள் உலகம் வரணும். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தரை சந்திக்கிறதற்கு இந்த கொரோனா பயம் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும். இதை பார்த்து வேத வசனத்தை விசுவாசித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணும். இந்த காலகட்டத்திலே எழுப்புதல் அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக இந்த கொரோனா காலத்திலே ஒரு பெரும் திரள் கூட்ட ஜனங்களின் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அதற்காக இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இந்த காலகட்டத்திலே ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படி அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்காக திருநெல்வேலியிலிருந்து சிஸ்டர் டல்சி சார்லி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. இந்த அடைக்கப்பட்ட காலத்திலும் ஆண்டவரே ஒரு திறக்கப்பட்ட வாசலாக ஆண்டவரே ஜெபிப்பதற்கும் ஆண்டவரே உடைய நாமத்தினால இசப்பா ஒன்று கூடுவதற்கும் நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இசப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு நீங்க தந்த ஆண்டவரே இசப்பா ஒரு நல்ல ஒரு சுத்திகரிப்பின் நாட்களாக ஆண்டவரே இசப்பா இருந்ததற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஆண்டவரே அப்பா மத்தேயு 24வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற
பிரகாரம் ஆண்டவரே கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவை என்று சொல்லி ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆண்டவரே ஏசப்பா. கொள்ளை நோய் ஆண்டவரே ஏசப்பா, அதுக்கப்புறமாக பஞ்சம் ஆண்டவரே ஏசப்பா, இப்படி ஒவ்வொரு காரியங்களாக ஏசப்பா நடைபெறும் என்பது ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கு நீங்க அறிவித்தீங்களே சுவாமி. ஆண்டவரே நீர் சொன்ன பிரகாரமாக ஆண்டவரே எல்லாமே உலகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் இது ஆரம்பம் தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆரம்ப காலத்துல இருக்கும் போதே ஏசப்பா ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் அப்பா உம்மை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீங்க ஒரு ஸ்லாகியத்தை தரும்படியாக இடத்துல நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே முதல் முறை அப்பா அந்த கொள்ளை நோய் அப்பா உலகம் எங்கிலும் வந்த போது ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா, அமெரிக்காவா இருக்கட்டும், பிரேசிலா இருக்கட்டும், இட்டாலியா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும் ஏசப்பா, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே தெருவுலே அப்பா நடு வீதியிலே ஏசப்பா ஆண்டவரே அவர்கள் எங்களால முடியாது, தேவன் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவரே ஏசப்பா ஒரு கூட்ட ஜனங்கள் அப்பா ஜெபித்தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நாங்க நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் கேள்விப்பட்டோமே ஏசப்பா. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ஏசப்பா இதை கடவுள் நினைத்தா மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும்னு சொல்லி உம்மை பற்றி அறியாதவர்கள் கூட ஆண்டவரே ஏசப்பா சொல்ல ஆரம்பித்து விட்டார்களே சுவாமி. இது கடைசி காலம், இதுல இருந்து தப்பி பிழைக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே உம்மை பற்றி அறியாத ஜனங்களும் ஆண்டவரே சொல்ல ஆரம்பித்து விட்டார்களே சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ஏசப்பா இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா நீங்க தெரியப்படுத்தினதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாட்கள்ல உம்மை பற்றி அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கான ஏசப்பா ரட்சிப்பின் வாசலை ஆண்டவரே நீங்க திறக்கும்படியாக இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே ரட்சிப்பதற்கு உம்முடைய கரம் குறுகி போவதில்லைன்னு வேதத்துல சொல்லி இருக்குது ஏசப்பா. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் ஆண்டவரே ஏசப்பா ரட்சிப்பது உமக்கு எளிதான காரியம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த நாட்கள்ல கூட ஏசப்பா உம்மை பற்றி அறியாதவர்கள் ஆண்டவரே ஏசப்பா மருத்துவமனைகள்ல இருக்கிறவங்க ஒவ்வொருவருமே ஆண்டவரே ஏசப்பா இந்த கொரோனா காலத்திலே ஆண்டவரே ஏசப்பா உம்மை அறிந்து கொள்ளணும் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா வானத்தின் மேலையும் ஆண்டவரே ஏசப்பா இந்த பூமியிலையும் ஏசப்பா எல்லா இடங்கள்லயும் ஆண்டவரே இயேசு என்ற நாமம் இல்லாமல் ஆண்டவரே வேறு ஒரு நாமம் அப்பா கட்டளையிடப்படவில்லை சுவாமி. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அப்பா அறிந்தவர்கள் அப்பா அதை சரியாக ஆண்டவரே பயன்படுத்த ஆண்டவரே ஏசப்பா ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக கடந்து வர ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அவர்கள் உள்ளத்துக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அந்த சுத்திகரிப்பின் நாட்களுக்குள்ளாகவே ஆண்டவரே ஏசப்பா ஒரு கூட்ட ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும் சுவாமி, உம்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே தங்களுக்கு கிடைத்த அப்பா ஏசப்பா ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர்கள் ஆண்டவரே ஏசப்பா அலட்சியமாக இருந்து விடக்கூடாது ஏசப்பா, நிர்விசாரமா இருந்துடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே அறியாமையினால ஆண்டவரே ஏசப்பா என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஏசப்பா அறியாமையினால ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. இந்த நாட்கள்ல ஆண்டவரே மருத்துவர்களும் சரி செவிலியர்களும் சரி ஆண்டவரே ஏசப்பா உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சுவாமி ஆண்டவரே இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் ஏசப்பா. தங்களை சந்திக்கிற நோயாளிகள் ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோயில இருந்து நீங்க விடுதலை ஆவீங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தா மட்டும் போதும்னு சொல்லி ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு மருத்துவர்களும் செவிலியர்களும் அப்பா தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அப்பா அவர்கள் சரியாக பயன்படுத்தட்டும் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அந்த நோயாளிகளும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய நாமத்தை பிடித்து கொண்டு எப்படியாவது உயிர் பிழைத்தா போதும்னு சொல்லிட்டு அப்பா உம்முடைய நாமத்தை பிடித்து அப்பா அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே அப்பா உம்மால ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீங்க வழி வாசல்களை நீங்க திறந்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டவரே ஏசப்பா இந்த முன்கள பணியாளர்களுக்கு ஆண்டவரே உம்மை அறிந்த முன்கள பணியாளர்களுக்கு ஆண்டவரே இந்த பாரத்தை நீங்க கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்மிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா கனி கிடைக்காத காலத்திலும் கனி கொடுக்க முடியாத காலத்திலும் கனியை எதிர்பார்க்கிற தேவன் நீர் அல்லவோ சுவாமி. ஆண்டவரே இந்த அடைக்கப்பட்ட காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு சாக்கு போக்கும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் சொல்லாதபடி ஏசப்பா ஆண்டவரே அது ஜெபமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவரே ஏசப்பா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய காரியமாக இருக்கலாம் ஏசப்பா. எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா இதில் நாங்க சரியாக பயன்படுத்தி ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ரட்சிப்பின் பாதையில வழி நடத்த அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஏசப்பா நாங்கள் வீட்டுல ஏசப்பா நாங்கள் இருந்து விடாதபடி அப்பா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே சுவாமி. ஆண்டவரே நாட்கள் பொல்லாதவைகளா இருக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே எங்களால முடிந்த அளவு ஏசப்பா உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஏசப்பா மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே கனி கொடுக்க முடியாத நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்க அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க அதற்கு எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற ஆண்டவரே ஏசப்பா வழி வாசல்களை நீங்க திறந்து தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா எழுப்புதலுக்கு முன்பாகவே ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்கள் அப்பா உம்முடைய நாமத்தை
அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தாவே நீர் அப்பா கிருபை பாராட்டும்படியாக இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, இப்படி திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே ஆங்காங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. எல்லாருடைய ஜெபங்களையும் அப்பா ஆண்டவரே தூப வர்க்கமாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து எட்டிக்கொண்டே இருக்குது சுவாமி. இவைகள் எல்லாம் சேர்த்து என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா அதற்கு எல்லாவற்றுக்குமாக ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே ஏசப்பா அப்பா நீங்க ரட்சிப்பின் பாதையில நீங்க வழிநடத்தி செல்லுங்க ஏசப்பா. ஆத்தும ஆதாயம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே சுவிசேஷம் சொல்வது ஆண்டவரே எங்களுடைய கடமை நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஏசப்பா. அந்த கடமையை ஏசப்பா இந்த நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் மறந்து போனவர்களாக இருக்கக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே அது லாக்டவுன் வந்து உலகத்துக்கு வேணா இருக்கலாம் ஏசப்பா. உண்மை அறிந்த ஜனங்களுக்கு அப்பா எதுவுமே தடை அல்ல சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா நீங்க இந்த நாட்கள்ல ஏசப்பா ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தி செல்லக்கூடிய வகையில ஏசப்பா ஆண்டவரே வாசல்களை நீங்க திறந்து கொடுங்க ஏசப்பா. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் திறந்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஒரு பாரத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் எங்களால முடிந்த அளவுக்கு ஏசப்பா ஆத்துமாக்களை ஆண்டவரே உம்முடைய துணையோடு உம்முடைய சித்தத்தோடு ஆதாயப்படுத்த ஆண்டவரே ஏசப்பா ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்படி நீங்க செய்ய போகிற கிருபைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ஆண்டவரே நீங்க ரட்சிப்பின் பாதையில நீங்க வழி நடத்துவீங்கன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே. நீர் கட்டளையிட அப்பா இது எல்லாமே நடக்கும் என்று நாங்கள் அப்பா உண்மை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கே சகல துதிகன மகிமையை ஏறெடுத்து ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you Jesus. நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கொள்ளை நோயை கிறிஸ்துவின் வருகைக்காக மிகப்பெரிய ஒரு அடையாளமாக்கி இதன் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறியும்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி கர்த்தர் செய்வதற்காக நாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவர். இந்த நாளெல்லாம் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் வித்தியாசமாய் பல காரியங்களுக்கு அநேகர் பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் வைத்தார். எல்லாரும் இணைந்து கொண்டு அதற்காக இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா கனத்தையும் மகிமையின் துதிகளையும் சோத்திரங்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி நாம் அவரை சோத்தரிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். சோத்திரம். இயேசு ராஜா தாமே மட்டுமாக நமக்கு நடுவில் இருந்து தம்முடைய நாமத்தினாலே நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டதற்காக இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்தி சோத்தரிக்கலாம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம். நமக்குள் இருக்கிற நல்ல பரிசுத்தாவியானவர் நம்மை பாரத்தோடு ஜெபிக்க வைக்கிறார். இன்னமும் ஜெபிக்க வைக்க போகிறார். இன்னமும் ஆழமான ஜெப அனுபவங்களுக்குள் கொண்டு செல்ல போகிறார். அதற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி சோத்தரிக்கலாம். சோத்திரம். நல்ல பரிசுத்தாவியானவரே உமக்கு சோத்திரம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சோத்திரம், 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 சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவான ஜெபத்தை இயேசுராஜ் செய். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலையில ஆண்டவரே கூடியிருக்கும்படியாக உங்க சமூகத்தில் ஆண்டவரே கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபங்களும் தேவரே நீர் கேட்டு எங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஜபத்துல பங்கு கொண்ட ஒவ்வொருவருத்திற்கும் ஆவியில நல்ல ஒரு பலத்தை இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நம்முடைய பலத்தினால் எடை கட்டி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நம்முடைய வருகை எந்த நேரத்துல இருந்தாலும் நாங்கள் ஆயத்தமாவதற்கு இப்படி ஒரு பாதையை கூட எங்களுக்கு நீர் கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தின் மகிமைக்காக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இதற்கு முன்னின்று நடத்துகிறவருக்கு வேண்டியதான எல்லா ஒத்தாசியம் பரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உண்மையிலே ஒவ்வொருவரும் பாரத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த ஜெப நேரத்துல வர்றதுக்கு முன்னாலேயும் கூட நீங்க சில நிமிஷங்கள் நீங்க ஜெபத்துல நேரத்தை செலவிட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்ம் நடக்கிற விஷயம் கிடையாது. நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் தான் ஜெபம். அதனால நீங்க இந்த டைம் மட்டுமல்ல, இதற்கு முன்பதாகவே நீங்க ப்ரிப்பேர்டா வரணும். அப்படி வந்து பாருங்க, இன்னும் பவர்ஃபுல்லா நீங்க ஜெபிப்பீங்க. மோசேயை கர்த்தர் சீனாய் மலையில் அழைக்கும்போது அப்படிதான் அழைச்சாரு. விடியற் காலத்திலே எழுந்து சீனாய் மலையின் கொடுமுடியிலே காலமே என் சமூகத்துல வந்து நில்லுனார். விடியற் காலத்துல எழுந்து ஆயத்தமாகி அவருடைய சமூகத்துல வந்து நிக்க சொன்னார். அவள் ஆயத்தத்தோடு வாங்க. நாளை தினத்துல வரும்போது இந்த பிரேயர் டைமுக்கு முன்னாலேயே ஆயத்தத்தோடு வாங்க. நிச்சயம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பவர்ஃபுல்லா ஜெபிக்க வைப்பார். ஒவ்வொரு ஜெபங்களும் அநேகரை ஜெபிக்க தூண்டிவிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்க சொல்லலாம். பிரைஸ் லார்ட்ங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹென்றி பிரதரா பெங்களூர். ஓகே பிரதர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். ராஜ்குமார் ஃப்ரம் சென்னை. ஓ ரைட், பிரைஸ் லார்ட். இயேசுராஜ் சொன்னாப்ல உங்களை பத்தி. ஆமா. ரைட் ரைட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுக்கு அப்புறம் உங்க நம்பர் வாங்கிட்டு நம்பர் பேசுறேன் உங்களோட. சரி பாஸ்டர், நல்லவர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நல்ல வித்தியாசமான நல்ல ஜெப குறிப்பு பிரதர். நல்ல பாரத்தோட ஜெபிக்க அதுல பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. சோத்திரம். நீங்க சொன்ன மாதிரி அதிகமா ஜெபத்தை பண்ணுனா நிச்சயமா இன்னும் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் குறிப்புகளுக்கெல்லாம் இன்னும் நல்ல பாரப்பட்டு நல்ல ஒரு மாற்றத்தை உடனே கூட பார்க்கும்படி செய்வார் கர்த்தர், கிரியை செய்வார். கண்டிப்பா இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதோடு முடிக்காம தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். சரிங்க பாஸ்டர். சரி. சரி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நான் சந்தியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? தெரியுது. நீங்க ஓரளவுக்கு பிராக்டிஸ் ஆயிட்டீங்களா நீங்க மொபைல்ல? கத்துக்கிட்டேன். அது நேத்திதான் அத ஸ்பீக்கரை ஆன் பண்ண தெரியாம கத்துக்கிட்டேன். சரி சரி சரி, கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகுங்க. இல்ல நான் நேத்திதான் ஆன் பண்ண, அது தெரியல. அப்புறம் ஆவியானவர்கிட்ட கேட்டேன், உதவி செஞ்சாங்க. சரி 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 சரி, நல்லா கத்துங்க. நான் நாளைக்கு நீங்க உங்களை ஜெபிக்க வைக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னால கலந்துக்க முடியும் அதுக்குள்ள. ஓ ரைட் ரைட் ரைட், ஓகே.